அப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு தம்பியா? ச்சே. போய் பேசலாமா? அண்ணியே கொஞ்சம் அடாவடியா தான் பேசுவாங்க. இவ ஒரு டைப்பா இருப்பாளோ? என்ன பண்ணலாம்? ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமா? யோ, படிச்சு வந்தானே நீ காட்டா மாதிரி நடந்துக்கிற? ஒரு பொண்ணு இவ்ளோ அசிங்கமா பாக்குறியே, வெக்கமா இல்ல? காட்டாம் காட்டாம். ஏய் இல்லங்க, நீங்க அவந்திகா அண்ணியோட தங்கச்சின்னு தான் பார்த்தேன், அவ்வளவுதான். அண்ணியோட தங்கச்சியா இருந்தா நீ அசிங்க அசிங்கமா பாப்பியா? நட்ராஜ் மாமா என்னடான்னா நேரடியா நின்னு பேசுறதுக்கே கூச்சப்படுவாரு. நீ என்னடான்னா கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம ஒரு பொண்ணு இப்படி பாக்குற? என்னங்க எப்படிங்க பார்த்தேன்? தெரிஞ்சவங்க நிக்கிறீங்களே, ஆட்டோ பிடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஹெல்ப் பண்ற மூஞ்ச பார்த்தா தெரியாதா? பெருசா பேச வந்துட்டான். நட்ராஜ் மாமா தம்பின்னு வெளியே சொல்லிக்காத, அவருக்கு கேவலம். இத பாருங்க, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஷட் அப். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சமாளிக்கிறியா? அக்காக்கு ஒரு போனை போட்டேன், உன் பேரும் வீட்ல நாரிடும். முதல்ல அதை தெரிஞ்சுக்க. என்னங்க நீங்க? ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்க வீட்டு கௌரவத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். அடுத்து இந்த மாதிரி பண்ண உன் மானத்தை வாங்கிடுவேன். என் பக்கம் திரும்பின கண்ணை நோண்டிடுவேன். ராஸ்கல். சிப்பா. ஆட்டோ ஆட்டோ. என்ன பண்ணோம்? ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சு பார்த்தது தப்பா? அந்த குடும்பமே இப்படிதான் போல இருக்கு. ச்சே, அசிங்கப்படுத்திட்டாள. கரெக்டா 5 நிமிஷம் லேட்டா வரதுக்கு உன்னால எப்படிடா முடியுது மச்சி? மண்டபத்தோட மேனேஜர் லேட் பண்ணிட்டான்டா. அதுக்கப்புறம் வர வழியில ஒரு ரவுடி பொண்ணோட தேவையில்லாத பிரச்சனை. என்னது பொண்ணு கூட பிரச்சனையா? டேய் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா ஏன் எங்க? அந்த சீட்ல 20 நிமிஷம் உட்காந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு கிளம்பி போய் 5 நிமிஷம் ஆகுது. நீ ரொம்ப லேட் மச்சி. ச்சே, முதலா பார்க்கலான்னு ஆசையா வந்தேன்டா. மிஸ் ஆயிடுச்சே. ஆமா ஆள் எப்படி இருந்தா? நீ சொன்ன மாதிரி குயில் கலர்லாம் இல்லல்ல? சேச்சே, கருப்புலாம் இல்லடா, அதே நேரம் சிகப்பும் இல்ல. டேய் நம்ம கலருக்கு அதுவே போதும்டா. ஆமா ஹைட் எல்லாம் எப்படி? போதும் தானே? உயரம்னு சொல்ல முடியாது, குள்ளனும் சொல்ல முடியாது, நடுத்தர ஹைட்ரா. உன் தோலுக்கு வரும்னு வச்சுக்கேன். சூப்பர் சூப்பர். ஆமா ஆள் எப்படி? நல்லா பியூட்டிஃபுல்லா இருந்தால? அழகுன்னு சொல்ல முடியாது, அழகு இல்லன்னு சொல்ல முடியாது, ஆனா பார்க்க ஓகே தான். ச்சே, அந்த சனியை பிடிச்சவளை மட்டும் பார்க்காம நேரா உள்ள வந்திருந்தேன்னு வை, அழகா அவளை மீட் பண்ணிருப்பேன். ச்சே. ஆமா ஏதாவது சொன்னாலா? உன்கிட்ட தான் ஃபோன் நம்பர் இருக்கு, வேணும்னா ஃபோன் பண்ண சொன்னா. ஃபோன் பண்றதா? முதலையாவது அவளோட ஃபோன் என் கையில இருந்தது, அதை பத்தி பேசுறத சாக்கா வச்சு ஃபோன் பண்ண. இப்ப எப்படிடா பேச முடியும்? உமா ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன். சாரி ரொம்ப நல்லா இருக்கு. இது நீ செலக்ட் பண்ணியா நான் செலக்ட் பண்ணேனா? என்னங்க நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? லேட் ஆயிட போதுங்க. நம்ம கார்ல தானே கண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். நம்மளால லேட் ஆயிட கூடாது இல்லங்க? உமா நம்ம ஐயாவு வீட்ல இருந்து கிளம்பினா 1.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம போயிடலாம். நிதானமா போலாமே. நிதானமா போலாமா? சீக்கிரம் ரெடி ஆவுங்க. நான் கவிதா கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி சரி ஓகே ஓகே. கவிதா, நீ லக்ஷ்மி கிட்ட இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ண? என்ன கவிதா பண்ற? அப்பா போட்டோ அத்தை, இனி தினமும் விளக்கு போடலான்னு இருக்கேன். என்ன பொண்ணுமா நீ? அவர்
தான் சாமி ஆயிட்டாருல்ல, அப்ப அவர் போட்டோவை சாமி ரூம்ல வச்சு கும்பிட வேண்டியதானே? இல்ல அத்தை, இவர் என்னோட அப்பா. இவர் போட்டோவை சாமி ரூம்ல வச்சு. நீ வேற வீட்டு பொண்ணா? அவரு உன்னோட அப்பானா எனக்கு அண்ணன். இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. ம், போட்டோவை எடுத்துட்டு வா, பூஜை ரூம்ல வச்சு கும்பிடு. ம், எடுத்துட்டு வாமா. ம். என்ன, நீ எடுத்துட்டு வரியா இல்ல நான் எடுக்கவா? இல்ல அத்தை, நானே எடுத்துட்டு வரேன். போட்டோவை எடுத்துட்டு வா. எடு. வா வாமா. இங்க 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 மாட்ட. ஒரு நிமிஷம். பூ போடு. கவிதா, நானும் உங்க மாமாவும் கண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். என்ன, நீ சாப்பாடு விஷயம் எல்லாம் கவனிச்சுடு. அப்புறம் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டேன் அத்தை. அவந்திகா அக்கா மட்டும் இன்னும் எந்திரிக்கல. அதெல்லாம் எந்திரிச்சிட்டேன். ஏமா சொல்லிருந்தீனா லக்ஷ்மியோ கவிதாவோ ஒரு ரூமுக்கே காஃபி கொண்டு வந்திருப்பாங்கல்ல, நீ இங்க வரணுமா? பரவாயில்ல அத்தை. சரி, நீ போ. என்னாச்சு? என்ன சொல்லு கவிதா? அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? அம்மா, என்னாச்சு? ஏய் கவிதா, என்னாச்சுன்னு சொல்லு. அங்க என்னமோ இருக்குங்கறாங்க. கரப்பாம்பூச்சியா? இதுக்கா நீ? கவிதா, இதுக்கா இப்படி கத்துன? Finish. ஐயோ, என்ன நீ இதுக்கா பயந்து கத்துற? பயப்படுற? ஐயோ, என்ன கவிதா? என்ன நீங்க கரப்பாம்பூச்சிக்கு போய் பயப்படுவீங்களா? என்னவோ படிச்சவ, வேலைக்கு போறவ, அது இதுன்னு உதார் விட்டுட்டு இருந்த. கேவலம் ஒரு கரப்பாம்பூச்சிக்கு போய் இவ்ளோ அலற. இப்ப தெரியுதா சீனியர்னா எவ்வளவு தில் இருக்கும்னு? பயந்தாங்கோலி. நாம யாருக்கும் பயப்படக்கூடாது, மத்தவங்க தான் நம்மள பார்த்து பயப்படணும். இந்த கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறது ஆதி காலத்து சென்டிமெண்ட். இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் பொம்பளைங்க கரப்பாம்பூச்சிக்கு பயந்துட்டு இருப்பீங்க? இத முதல்ல கத்துக்கோ, சரியா? முதல்ல ஃபீடிங் பாட்டில பாலை குடி. எதுக்கு போயா பயப்படுவ? என்ன பொண்ணு மணி? நீங்க கத்துல எவனோ கொலகாரன் தான் வந்துட்டான்னு சொல்லி நாங்களாம் அடிச்சு புடிச்சு ஓடி வரோம். கடைசியில கரப்பாம்பூச்சிக்கு போய் பயப்படுறீங்களா நீ? என்ன நீங்க? ஆமா, பரவாயில்ல திலீபா, இனிமே கவிதா உங்ககிட்ட சண்டை கிட்ட போட்டான்னு வைய, உடனே ஒரு கருப்பாம்பூச்சியை பிடிச்சு அவ முகத்துக்கிட்ட நீட்டிடு. எந்த பிரச்சனைக்கும் வரவே மாட்டா, உங்ககிட்ட சண்டையும் போட மாட்டா. கவிதா, இனிமே கருப்பாம்பூச்சின்னு சொல்லியாவது கத்துமா. நீ சும்மா கத்துனா எங்க கொலையே நடுங்கி போதுமா? இல்ல மாமா, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஆனா இந்த கருப்பாம்பூச்சி பல்லினா மட்டும் அப்படியே உடம்பே கூசி போயிடுது. நான் பயந்துருவேன் மாமா. நல்ல பொண்ணு மணி. யாராவது காப்பாத்துங்களே! அங்க என்ன சத்தம்? யாராவது சீக்கிரமா ஐயோ, அவந்திகா. என்னாச்சு? டேய், வாங்க. பாம்பு, பாம்பு, நட்ராஜ், பாம்பு, பாம்பு, சீக்கிரமா வா. பாம்பா? நட்ராஜ், எங்க? பாம்பு, அங்க பாரு. ஐயோ, அம்மா, பாம்பு. ஐயோ, காப்பாத்துங்க. என்னாச்சு? ஐயோ, பாம்பு. டேய், என்னடாச்சு? எதுக்குடா ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? என்னடா, என்னன்னு சொல்லுங்க. பாம்புடா. அடச்சி. டேய் சரவணா, கம்பு எடுத்துட்டு வா. டேய் கம்மன் இருடா. இது எப்படி உள்ள வந்தது? பா இருங்கப்பா, கம்பு எடுத்துட்டு வா. ஏய் சத்தம் போடாதீங்கடா. பாம்பு சீக்கிரமா நகர்ந்து போயிட இல்லப்பா, போகுது. வந்து முதல்ல வெளியில போங்க நீங்களா. கவிதா, நீ அண்ணி. சொன்னா கேளு. நீ
கவிதா கிட்ட கவிதா அத்தை இது பொம்மை பாம்பு அத்தை, ஒரிஜினல் இல்ல. பொம்மை பாம்பு. பொம்மடா. ஏய் நீ ஏன் என்ன தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க பயந்துட்டியா இறங்குடா கீழே. இறங்குடா. இவன் ஒருத்தன். டேய் டம்மிடா. இங்க பாரு. டம்மிதான் இருந்தாலும் ஹனி டம்மி பாம்பு நீ இது. கவிதானியாவது பரவாயில்ல, கீழே உண்மையான கற்பம்பூச்சிக்கு தான் பயந்தாங்க. ஆனா நீங்க டம்மி பாம்புக்கு போய் பயந்துட்டீங்க. என்ன நீங்க என்ன சிரிக்கிற? நீங்க தானே பயந்த. ஒரே என்ன இது? அக்கா மட்டும்தான் அதை பார்த்து பாம்புன்னு நினைச்சாங்களா? எல்லாரும் தானே பாம்புன்னு நினைச்சோம். நான் மட்டும்தான் என்னடா இது பாம்பு இவ்ளோ நேரம் அசையாம இருக்கேன்னு தைரியமா பக்கத்துல போனேன். பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் அது பொம்மை பாம்புன்னு தெரிஞ்சது. இதுக்கு எதுக்கு சிரிப்பு? அப்படிலாம் இல்ல நீ. நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் ஒன்னும் சீரியஸா. மூத்தவங்களை பார்த்து இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண கூடாது. என்ன புரிஞ்சுதா? வாங்க போலாம். பொம்மை பாம்பு. ஏதோ பயட்டோம்ல போ பயந்துடல நீ. பேசாத ஓடி போயிடலாம். போச்சு அவந்திகா, ஐயாவு வீட்டுல எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க போயிட்டு வந்துட்டுமா? போயிட்டு வாங்க மாமா. வா. என்னங்க ஆ, ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா? என்ன? அவந்திக்காவ கவிதா விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா. இல்ல ம், நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. நல்ல விஷயம் தானே. ம். ஆமாங்க. எங்க மாமா வீட்டில் இந்த மாதிரி நாட்டுப்புறமா இருந்தா கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. ஏன்னா எல்லாம் ராயல் ஃபேமிலி பாருங்க. ஆமா, வர்றவங்களுக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? வெறும் பஜ்ஜியும் ஸ்வீட்டும் தான் பண்ணிருக்கோம் தம்பி. ஆக்சுவலா அவங்க இந்த பர்கர் பீஸா தான் சாப்பிடுவாங்க. பரவாயில்ல, பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஐயோ, அவங்க வந்துட்டாங்க போல் இருக்க. ஏங்க இத புடிங்க. இத பாருங்க, அவங்களுக்கு டைம் கீப் அப் பண்றது ரொம்ப முக்கியம். பொண்ணு ரெடி ஆச்சா? இதோ இப்ப ரெடி ஆயிடும் தம்பி. என்னங்க இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? ஐயோ மாமா, சொல்லுங்க மாமா. ஓ, அங்க வந்துட்டீங்களா? அங்க இருந்து அப்படியே செகண்ட் லெஃப்ட் எடுங்க. அதான் நம்ம பொண்ணு இருக்கிற வீட்டோட தெரு. மாமா, உள்ள வந்தோம்னா 4வது வீடு. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க மாமா. சரி மாமா, ஓகே ஓகே. அச்சோ, அவங்க வந்துட்டாங்களே. ஏங்க நீங்க போய் பொண்ணு கூட்டு வாங்க. இருங்க இருங்க. சுமதி, நீ என்ன இங்க மச மசம் நின்றுக்க? வா 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 வா. சீக்கிரம் பொண்ணு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. அவங்க வந்துட்டாங்க. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நம்ம பண்ண கூடாது. சும்மா இருங்க. இல்ல என்ன? நான் போய் சொல்றேங்க. ஏங்க இருங்க, நீங்க போயிட்டு வரவங்களை யார் வரவேற்கிறது? நீங்க இருங்க. அச்சோ, அவங்க வேற வர போறாங்களே. அவங்க ஜெர்மன் கார்ல வர்றாங்களோ இட்டாலி கார்ல வர்றாங்களோ? இந்த சின்ன தெருவுக்குள்ள அவ்வளவு பெரிய கார் எப்படி வரும்? ஏங்க கொஞ்சம் பெரிய தெருவுல வீட்டை கட்டி இருக்கலாம்ல? அவங்க வந்துட்டாங்க போல் இருக்கு. ஏங்க வாங்க. ஏங்க அதை வச்சுட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் நீ வாடி. வாங்க மாமா. வணக்கம். 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 வாங்க. நல்ல வேலை, லோக்கல் கார்ல வந்துட்டாங்க. இல்லனா இந்த தெருவுக்குள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது. வாங்க மாமா, வாங்க. என்ன மாப்பிள, இப்பவே முகத்துல கல்யாண கலை தாண்டவம் ஆடுது. என்ன மாப்பிள, சரக்கெல்லாம் எதுவும் போட்டு வரல? சரக்கு நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது பேசணும் வாயை உடைச்சிருவாங்க. அதானே பார்த்தேன். அப்புறம் சார், இவருதான் என் சம்சார சுமதியோட அப்பா. வணக்கங்க. அதாவது என் மாமனார் பேரு ஐயாவு. இவங்க சுமதியோட அம்மா, என் மாமியார் பேரு ஈஸ்வரி. சார
தெரியாதா? சாரு பெரிய ஆளு, உமா இண்டஸ்ட்ரீஸோட அதிபர். வணக்கங்க. வணக்கம் சார். மேடம் வந்து உமா மேடம். வணக்கம்மா. இவரை தெரியாதுங்களா? நம்ம தெருவுலயே 2 பேர் இவங்க கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க ஐயாவுக்கு சம்மந்தி ஆயிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்கள் ஆயிடுவோம்ல. எவ்வளவு தன்மையா பேசுறீங்க. உள்ள வாங்க. ஏங்க இருங்க இருங்க, மாப்பிள்ளை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி உள்ள ஓடுறீங்க. இவரு தான் கல்யாண மாப்பிள்ளை. பேரு கண்ணன். ஏன் மச்சன? இப்ப வாங்க எல்லாரும் உள்ள போவோம். வாங்க 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 வாங்க. நீங்க போய் பொண்ணை வர நான் போய் பொண்ணை கூட்டு வர சொல்றேம்மா. போங்க மாமா. உள்ள போட. வாங்க வாங்க வாங்க. பொண்ணை உள்ள அழைச்சிக்கிட்டு போமா. சரிங்க, உள்ள வாம்மா. என்ன மாப்பிள்ள, பொண்ணுதான் அப்பவே போயிருச்சே, இன்னும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கீங்க? கண்ணா சொல்லு, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? உலகத்துல எங்கேயாவது மாப்பிள்ளை இந்த மாதிரி உடனே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கியா? இதுதான் ஏன் மாப்பிள்ள, சூப்பர் மாப்பிள்ள. அப்புறம் என்ன, சட்டு புட்டுன்னு தட்டை மாத்தி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருங்க. ரொம்ப சந்தோஷங்க. தம்பி நமக்கு தூரத்து சொந்தம். இந்த வகையில சம்பந்தம் அமைஞ்சது நாங்க செஞ்ச புண்ணியம் தாங்க. அப்புறம் மாப்பிள்ளை ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கறதா தம்பி சொன்னாரு. எந்த கம்பெனி என்ன ஏதுன்னு விவரம் சொன்னா எங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. மாப்பிள்ள, உன்னோட விசிட்டிங் கார்டு கொண்டு வந்திருக்கல? இல்லையா? பாத்தீங்களா, கார்டை கொண்டு வரதுக்கு மறந்துட்டாரா. நாளைக்கு விசிட்டிங் கார்டை உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பிச்சு வச்சிருவாரு. அதுல எல்லாமே டீடைலா இருக்கும். மாப்பிள்ள, கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எந்த விஷயத்துல பெருமை அடிச்சுக்கணும்னு விவசாய இல்ல. ஐயா, இத பாருங்க ஐயா, என் பையனுக்கு எந்த வேலையும் இல்ல. அவன் படிச்சு முடிச்சுட்டு இப்ப வீட்டுல சும்மா தான் இருக்கான். என் மாப்பிள்ள சொன்ன பொய்க்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னது, வேலை இல்லாத மாப்பிள்ளைக்கா பொண்ணு கேட்டு வந்தீங்க? என்ன தம்பி, இப்படியா பொய் சொல்லி வைப்பீங்க? கல்யாணங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இதுல போய் பொய் சொல்லலாமா? என்னங்க இது, எதுவுமே சரியில்லையே. வீடேறி வந்து பொண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ளைக்கு வேலை இல்லைன்றீங்க. ஈஸ்வரி, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். தப்பா நினைக்காதீங்க. இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்ன்றதுக்காக சுமதியோட புருஷன் உங்ககிட்ட அதிகமா பொய் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா ஐயாவு சொன்னதுதான் உண்மை.
இப்போ நீங்க சொல்லுங்க, எங்க கண்ணனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேலையில இருக்கிற மாப்பிள்ளையவே டெம்பரவரியா பர்மனண்டான்னு கேட்கிற காலம் இது. இந்த காலத்துல வேலை வெட்டி இல்லாத மாப்பிள்ளைக்கு பொண்ணு கேட்கறீங்களே, இது நியாயமா? இதுவே உங்க பொண்ணா இருந்தா இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாத மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுப்பீங்களா?